நடப்பு T20 உலகக்கோப்பை 2026 தொடர்ல அபிஷேக் சர்மா சிறப்பாக செயல்படல. இது அவருக்கு முதல் உலகக்கோப்பை அப்படின்றதுனால அந்த அழுத்தங்களை சமாளிக்க முடியாமல் தொடர்ச்சியாக சொதப்பெற்றிருக்காரு. ஜிம்பாப்வேவுக்கு எதிராக மட்டுமே அவர் அரை சதம் அடித்தாரு. மற்ற அணிகளுக்கு எதிராக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. இந்த தொடர்ல மொத்தமுமே 6 போட்டிகள்ல விளையாடி மொத்தமுமே 80 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. சராசரி 13.33 மட்டுமே இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டுமே 131.14 குறைஞ்சிருக்கு. இதன் மூலம் அபிஷேக் சர்மா ஃபார்ம் ரொம்ப மோசமாக மாறி இருக்கு. இதனால அபிஷேக் சர்மாவை நீக்கி வேறு வீரரை கொண்டு வர பிளான் போட்டுட்டு இருக்காங்களா. அபிஷேக் சர்மாவை நீக்கி விட்டு அந்த இடத்துல இஷான் கிஷன் ஆட வைத்து ஒன் இடத்தை திலக் வர்மாவிற்கு கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா ரிங்கு சிங்கிற்கு மீண்டும் பினிஷர் இடத்தை கொடுக்க முடியும். அரையிறுதி ஆட்டம் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்று. இதுல விளையாடுற 11 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருப்பது ரொம்ப முக்கியம். குறிப்பாக டாப் ஆர்டர் பேட்டர்கள் சிறந்த ஃபார்ம்ல இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால அபிஷேக் சர்மாவை நீக்கி இஷான் கிஷனை ஓபனர் இடத்திற்கு கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்திய அணியில எந்த பெரிய மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய உத்தேச 11 அணி பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், அபிஷேக் சர்மாவுக்கு பதிலாக ரிங்கு சிங், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, அக்சர் பட்டேல், அர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த ஸ்குவாட் தான் விளையாட போறாங்க. கண்டிப்பாக போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்தியா எந்த அளவிற்கு பலம் வாய்ந்த அணியோ அதே அளவிற்கு இங்கிலாந்து அணியுமே அதீத பலம் கொண்டுதான் இருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய கேப்டனான ஹாரி ப்ரூக்குடைய ஆட்டம் ரொம்பவே அதிரடியாக இருக்கு. ஆகையால இந்தியா வெற்றி பெறுமா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.